கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஜெபத்திற்கு எப்போதும் பதில் தருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா தந்தையே என்று நாங்கள் உம்மை அழைக்கும் போது எங்கள் குரலுக்கு செவி சாய்க்கிறவரே, எங்கள் கண்ணீரை கண்டு மனம் இறங்குகிறவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு 5:13 உள்ள இறை வார்த்தைகளின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களில் யாரேனும் துன்பற்றிருந்தால் அவர்கள் இறைவனிடம் வேண்டுதல் செய்யட்டும், மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். நோயுற்றவர்கள் உங்களில் யாரேனும் இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து நம்பிக்கையோடு எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் குணமடைவார்கள், ஆண்டவர் அவர்களை எழுப்பி விடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நோயிற்றிருக்கும் பொழுது இந்த நோய் நமக்கு சரியாகுமா இல்லையா என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிராமல், அமைதியாக இல்லாமல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அதுவும் எப்படி? நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டும் பொழுது ஆண்டவரால் நம்மை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்மை குணப்படுத்துவார். நாமும் வியாதியிலிருந்து விடுதலை பெறுவோம். ஆண்டவரை நம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து, நாம் துன்பத்தில் இருக்கும்போது கூட நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வருவதுண்டு. துன்பத்தில் இருக்கும் போதும் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். துன்பங்களை நீக்குபவர், துன்பங்களை மாற்றுகிறவர் ஆண்டவர் தான். ஏன் என்றால், மனிதர்களிடத்திலே நாம் கஷ்டங்களை துன்பங்களை சொல்லும் பொழுது நம்மிடம் பொறுமையாய் கேட்டுக்கொண்டு மற்றவரிடத்தில் சென்று நம்மை பற்றி குறைவாய் ஏளனமாய் பேசக்கூடும். ஆண்டவரே, நம் துன்பங்களை கண்ணோக்கி பார்த்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அது முடியுமா இயலுமா என்றால் நிச்சயம் முடியும். யாக்கோபு 5:7 உள்ள இறை வார்த்தைகள் நாம் பார்க்கும் பொழுது, எலியா நம்மை போல சாதாரண மனிதர்தான். அவர் இறைவனிடம் உருக்கமாக, வார்த்தைகளை நாம் இங்கு மிக கவனமாய் கேட்க வேண்டும். அவர் இறைவனிடம் மிக உருக்கமாக வேண்டினார். 3 வருடம் 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. மீண்டும் ஜெபித்தார். வானம் பொழிந்து பூமி நன்றாய் விளைந்தது என்று இறை வார்த்தைகள் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய கெஞ்சும் குரலுக்கு, உருக்கமான ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். எலியாவை போல ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நோயுற்ற மனிதர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, துன்பற்றிருக்கிற எல்லா மனிதர்களையும், எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக எதிலுமே நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை உடைய பாதம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறவரே, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்த தெய்வமே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் மன்றாட்டிற்கு செவி சாய்த்திரளும். நோயிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளை விடுவித்தரலும். அவர்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும் தெய்வமே, ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தாரும் சுவாமி. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருப்பாடல் 3 வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பல.
ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம். நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். நான் படுத்துறங்கி விழித்தெழுவே, ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும், என் கடவுளே என்னை மீட்டருளும். என் எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையும். பொல்லாரின் பல்லையுடையும், விடுதலை அளிப்பவர் ஆண்டவர். அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. இன்று மார்ச் மாதம் 31ஆம் நாள் திருச்சபை புனித டேனியல் அடிகளாரின் திருவிழாவாக கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26. தெய்வீக திருவசனங்கள் 14-25 வரை. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார்.
அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமது புதையல் என்னவாக இருக்க வேண்டும் என்னும் சிந்தனையை எடுத்து காட்டுவது இன்றைய நற்செய்தி. இயேசுவுடன் சேர்ந்து வாழ, அவருடன் நெருக்கமாக இருப்பதற்கு இயேசுவால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவரது 12 சீடர்கள். இயேசுவை, அவரது அன்பை தமது புதையலாக ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் சீடர்கள். ஆனால் இயேசுவை விட பணமே முக்கியம் என்னும் சிந்தனையோடு வாழ்ந்த இயேசுவின் சீடராம் யூதாசைத்தான் நாம் இங்கு காண்கிறோம். இயேசு விண்ணரசை பற்றி பேசும்போது, இறைவார்த்தைகளை கற்பிக்கும்போது, புண்ணியங்களை பற்றி பேசும்போதெல்லாம் யூதாஸ் எல்லாவற்றையும் விட பணத்தையே நினைத்து கொண்டிருந்தார். இயேசுவின் வார்த்தைகள் அவரில் நற்பலன் அளிக்கவில்லை. அதை ஏற்றுக்கொள்ள அவர் தயாரானதில்லை. அவர் இயேசுவுக்கு எதிரியாக இயேசுவுடன் வாழ்ந்தார். அவருடைய நோக்கம் மற்ற சீடர்களைப் போல இல்லை. மற்றவர்கள் இயேசுவோடு இறக்க விரும்பிய போது அவர் உடைமைகளையும் பதவிகளையும் குறிவைத்தார். மற்றவர்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு முன் பாதுகாக்க முயன்றபோது அவர் இயேசுவை காட்டிக் கொடுத்தார். மற்றவர்கள் மனம் திரும்பி மீண்டும் இயேசுவோடு வந்தபோது அவர் தனது வாழ்க்கையை ஒரு கயிற்றில் முடித்தார். இவை அனைத்தும் அவரது மோசமான பண நோக்கத்தினால் மட்டுமே நிகழ்ந்தன. இடையில் தனது இலக்கை இழந்தார் யூதாஸ். இயேசுவின் இவ்வார்த்தைகளை நமது மனதில் வைப்போம். உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். இன்னும் ஒரு பெரிய சிந்தனை என்னவென்றால், நம்முடன் இருப்பவரே பெரிய துரோகியும் காட்டிக் கொடுப்பவரும் ஆக முடியும் என்பதுதான். இயேசுவுக்கு நிகழ்ந்த பெரிய ஆபத்தும் அவர் சீடராலே நிகழ்ந்தது. சகோதரர்களே, நாம் பரிசுத்த திரு அவையில் இருக்கிறோம். திரு அவையின் உறுப்பினரான நாம் நமது மந்தமான வாழ்க்கை, அவதூறான வாழ்க்கை அல்லது அக்கறையற்ற வாழ்க்கையை நடத்துவதன் மூலம் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறோமா? தியானிப்போம். ஆமீன். இயேசுதேவா, இயேசுதேவா, நீ வருவாயோ? எந்தன் உள்ளில் வாசம் செய்ய நீ வருவாயோ? இயேசுதேவா, இயேசுதேவா, நீ வருவாயோ? எந்தன் உள்ளில் வாசம் செய்ய நீ வருவாயோ? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே வாரும், அப்பமாய் ரசமாய் வாருமே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே வாரும், என்னுள்ளில் வாழ்ந்திட வாருமே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே வாரும், அப்பமாய் ரசமாய் வாருமே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே வாரும், என்னுள்ளில் வாழ்ந்திட வாருமே. புனித சூசையப்பரை பற்றி புனிதர்கள் கூறும் மொழிகள். புனித சூசையப்பர் நம் அன்பிற்குரியவர். அவரை கூடுதலாக அறிந்து கொள்வதும் உறவாடுவதும் அவசியம். ஏனெனில் ஆண்டவரிடமும் தேவ தாயிடமும் மிகவும் வல்லமை படைத்தவர் அவர். புனித ஜோஸ் மரியா எஸ்கிரிவா. என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின்
ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் ஆற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுള്ളൊരു நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும். என்று அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.